பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாசிங்க 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். வசனத்தின் கடைசி பகுதியை மட்டும் வாசிங்க. பெருமை உள்ளவர்களுக்கு தேவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். மகா பரிசுத்தம் உள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேரம் வரம்பா. அன்பு தகப்பனே, இன்னைக்கு உங்க பிள்ளைங்களோட என்ன வார்த்தை பேசணுமோ ஆண்டவரே, அந்த வார்த்தையே அடியேன் மூலியமாக ஆண்டவரே நீங்க பேசுங்க. ஆண்டவரே, என்னுடைய சுய வார்த்தைகள் ஆண்டவரே ஒன்றும் ஆண்டவரை வெளிவராதபடிக்கு ஆண்டவரே நீங்க கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் தாமே எனக்குள்ள இருந்து ஆண்டவரே நீங்க பேசணும். ஆண்டவரே, பேசுகிற என்னையும் ஆண்டவரையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், கேட்கிறவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். எங்க பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னித்து எங்கள் இருதயத்தை தெளிவுபடுத்துங்க. ஆண்டவரே, நீங்க சொல்லித்தர வார்த்தைகள் எல்லாம் எங்க இருதயத்துக்குள்ள பதிந்து எங்க வாழ்க்கையில அதை நடைமுறைப்படுத்த ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நான் சிறுகனும் நீர் பெருகனும். ஆண்டவரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். வாசிங்க மறுபடியும் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இந்த வசனத்துல 2 பார்ட் இருக்கு. என்னன்னது? பெருமை, தாழ்மை. அதுல இப்படி பிரிக்கலாம். ஒண்ணு எச்சரிப்பின் செய்தி. முதல் பாட்டு பாத்தீங்கன்னா, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாரு அப்படின்னு எச்சரிப்பு செய்து கொடுக்கிறாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வாக்குத்தத்த செய்தியா இருக்கு. இது தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிறாராம். இப்ப 2 விஷயமே நம்ம இதுல கவனிக்க வேண்டியதா இருக்கு. 2 விஷயத்தையுமே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாரு, எச்சரிப்பின் செய்தி. தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை கொடுக்கிறாரு. சரி, இப்ப கிருபைனா என்னது? கிருபை சூப்பர், கரெக்ட். நீங்க வேற யாரு சொல்றீங்களா? தயவு வேற. இயேசு கிறிஸ்து கிருபை கொடுக்கிறார். வேற பொழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறது கிருபை. ஆல்மோஸ்ட் எல்லாம் கரெக்ட் தான். கரெக்டான ஒரு டெஃபினிஷன் மாதிரி சொல்லணும். அந்த அண்ணா சொன்னது கரெக்ட். தகுதி இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது கிருபை. நீதிமொழிகள் 28:13 என்ன வசனம்? மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்ப இன்னொரு கேள்வி வருது, இரக்கம்னா என்ன? இரக்கம், கிருபை ரெண்டையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு டெஃபினிஷன் மாதிரி சொல்லணும்னா, தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறது கிருபை. உங்களுக்கு உதாரணத்தோட சொல்லிடுறேன், புரியும். தகுதி இல்லாதவங்களுக்கு கொடுக்கப்படுறது தான் கிருபை. தகுதி இருக்கிறவனுக்கு கொடுக்காம இருக்கிறது பேரு இரக்கம். தகுதி இருக்கிறவனுக்கு கொடுக்க வேண்டிய தீமையை கொடுக்காம இருக்கிறது இரக்கம். அதாவது, நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு என்ன கொடுக்கணும்? தண்டனை கொடுக்கணும். அப்ப தண்டனை கொடுக்காம விடுறாரு பாருங்க, அந்த தீமையை எனக்கு கொடுக்காம விடுறாரு இல்லையா, அதுதான் இரக்கம். இப்போ ஒரு மனுஷன் ஒரு வீட்டுல திருடிட்டான்னு வைங்க. ஒரு வீடுக்குள்ள புகுந்து திருடிட்டான். அவனை வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து பிடிச்சிட்டாங்க. இப்ப அவனுக்கு என்ன கொடுக்கணும்? தண்டனை கொடுக்கணும். அப்படி அவனுக்கு தண்டனை கொடுக்காம அவனை மன்னிச்சு விடுறாங்க பாத்தீங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் இரக்கம். இப்ப அதே நபரை தண்டனை கொடுக்காம மன்னிச்சு விட்டுட்டு அவனுக்கு தன்னுடைய சொத்தவே எழுதி கொடுக்குறாங்கன்னு வைங்க, அதுக்கு பேர் என்னது? கிருபை. அவனுக்கு ஆக்சுவலா அவன் தகுதி இல்லாதவன், திருடவன். அவன் அதை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாதவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை சேர்த்து கொடுக்குறாங்க பாருங்க, அதுக்கு பேர் என்னது? கிருபை. இப்ப புரியுதா இரக்கத்துக்கும் கிருபைக்கும் இருக்கிற வித்தியாசம்? இப்போ ஒரு ஆளு நாள் முழுவதும் வேலை செய்யறாருன்னு வைங்க, வீல்ல வேலை செய்யறாரு, கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. எஜமானன் பார்த்து அவருக்கு பகலெல்லாம் வேலை செஞ்சிருக்கானே அப்படின்னு அவனுக்கு ஒரு 500 ரூபா கொடுக்குறாரு. அதே போல இன்னொரு மனிதனும் இருக்கிறான், அவனுக்கு உடம்பு சரியில்லை, அன்னைக்கு வேலையும் பார்க்க முடியல. வேலையால் கூலிக்கு பாத்துறவான், ஆனா அன்னைக்கு அவன் வேலை பார்க்க முடியல. அப்ப அதே எஜமானன் பாக்குறாரு, என்னப்பா அவனுக்கு வேலை பார்க்க முடியல, சரி பரவாயில்ல இருக்கட்டும்னு அதே 500 ரூபாயை கொடுத்துட்டு அவனுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. அதுக்கு பேர் தான் என்னது? கிருபை. தகுதி இல்லாத ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுறது கிருபை. தகுதி இருக்கிற மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய தீமையை கொடுக்காம இருக்கிறது பேரு இரக்கம். இப்ப புரியுதா ரெண்டும்? இன்னைக்கு நம்ம வாழ்ற இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா, மனிதர்கள் பெருமையுள்ளவர்களா இருக்கிறது நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியுது. ஏன் கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே நம்ம பார்க்க முடியுது.
இன்னும் சொல்ல போனோம்னா ஊழியர்களுக்குள்ளேயும் அதை பார்க்க முடியுது. சில இது கான்சியஸாவே அப்படி பெருமை பாராட்டிட்டு இருப்பாங்க, சில இது வந்துடும் தன்னை அறியாமவே. சில நேரத்துல என்ன பண்ணிடுறோம், பெருமையா நடந்துக்கிறோம். நம்ம வாழ்க்கையில நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு சூழ்நிலையாவது நம்ம அப்படி நடந்திருக்கும். கண்டிப்பா சின்ன பிள்ளையில இருந்து இப்ப வரைக்குமே ஒரு சூழ்நிலையிலாவது என்ன பண்ணிருப்போம், இந்த பெருமைன்ற ஒரு காரியம் நமக்குள்ள வந்திருக்கும். ஆனா வசனம் என்ன சொல்லுது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவனே எதிர்த்து நிக்கிறாராம். இப்ப மத்த பாவத்தை செஞ்சுட்டாலாவது அதுக்கு உண்டான தண்டனைய வாங்கிட்டு போயிடலாம். ஆனா ஒரு மனிதனுக்கு விரோதமா தேவனே எழும்பி நின்றா அது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைன்னு பாருங்களேன். அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையை கொண்டு வரக்கூடியதுதான் அந்த பெருமைன்றது. அதே நேரத்துல இந்த தாழ்மையை பத்தி பார்த்தோம்னா, அந்த கிருபைன்றத விஷயத்த நமக்குள்ள ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா அந்த தாழ்மைன்றது ரொம்ப முக்கியம். நம்ம தாழ்மையோட இருந்துட்டோம்னாலே ஆண்டவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாரு, நமக்கு அந்த கிருபைய கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. வேதத்துல இருந்து ஒரு சில உதாரணங்களை பார்ப்போம். பெருமையா இருந்தவங்க எல்லாம் யாரு, கொஞ்சம் தாழ்மையா நடந்துகிட்டவங்க எல்லாம் யாருன்றத கொஞ்சம் பார்க்கலாமே. முதலாவது பாத்தீங்கன்னா யாத்திராகமம் 5ஆம் அதிகாரத்துல இருந்து 14வது அதிகாரம் வரைக்கும் அப்படியே நீங்க வரிசையா உங்களுக்கு டைம் கிடைச்சிச்சுன்னா வீட்டுல படிச்சு பாத்தீங்கன்னா யார பத்தி போட்டிருக்கு. இப்ப பெருமை அப்படின்னா அந்த இடத்துல யார சொல்லுவீங்க நீங்க? பார்வோனை பத்தி பார்க்கலாம். பார்வோன் தான் அந்த காலத்துல வல்லரசா இருந்த நாடு எகிப்து நாடு. அதுல நல்ல ஒரு பெரிய ராஜா பார்வோன். அவனுக்கு இல்லாத செல்வங்களே கிடையாது, அவனுக்கு இல்லாத கணங்கள் கிடையாது. அவன் எது நினைக்கிறானோ எல்லாமே அவனுக்கு கிடைச்சிடும். அப்படிப்பட்ட மனிதனா இருக்கிறவன்ட்ட மோசேயும் ஆரோனும் தேவனுடைய வழிநடத்துதலின்படி சொல்றாங்க, என் ஜனங்களை போக விடு, என்ன ஆராதிக்கும்படி போக விடு. அந்த யாத்ராமம் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிங்களேன். அந்த 2வது வசனத்துல எத்தனை நான் போட்டிருக்காரு? 3 4 3 தடவை ஒரே வசனத்துல 3 தடவை சொல்றாரு பாருங்க. நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யாரு? நான் கர்த்தர் அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுறது கிடையாது அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தையை ரொம்ப அசட்டை பண்றாரு. ஆனா ஆண்டவரும் சில சிச்சைகளை கொடுக்கிறாரு. வாதைகள் 10 வாதைகள் வருது. எங்க தண்ணி ரத்தமா மாறினதுல இருந்து அப்படியே வரிசையா பார்க்கலாம். அப்படியே பேனு வருது, வண்டுகள் வருது, அப்புறம் என்ன தவளைகள் வருது, வானத்துல இருந்து கல்மழை பெய்யுது. ஆனா எதுக்குமே பாருங்க அந்த நேரத்துல பயப்படுற மாதிரி காமிச்சுக்கிட்டாலும் அவருக்கு அந்த உண்மையான மனம் திரும்புதல் இல்ல. அவர் தன்னை தாழ்த்தவே கிடையாது. பாருங்கவே அதே யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 17வது வசனம். நீ என் ஜனங்களை போக விடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துகிறாயா? பாருங்க, பார்வோனை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை வருது மோசே மூலியமா. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இன்னும் உன்னை உயர்த்தி தான் வச்சிருக்கிற. உன்னை காட்டிலும் ஒரு பெரிய தேவன் இருக்கிறத நீ மறந்துட்ட. நீ அதை நினைக்கிறதே இல்லைன்ற அதுதான் அதுக்கு அர்த்தம். இப்படியே ஒரு 10 வாதைகள் கழிச்சு என்ன நடக்குது? கடைசி வாதையா தலைசன் பிள்ளைகள், அவருடைய மூத்த பிள்ளைங்க சாகுது. எகிப்து தேசத்துல இருக்கிற எல்லாருடைய மூத்த பிள்ளைங்களும் செத்து போறாங்க. அதுக்கப்புறம் அவன் வெளியே வர்றான், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிற மாதிரி கீழ்படிஞ்சு வெளியே வர்றான். அப்புறம் மறுபடியும் என்ன பண்றான்? எல்லாம் அந்த சிவந்த சமுத்திரத்துக்கிட்ட போனதுக்கு அப்புறம் இவனுக்கு மறுபடியும் ஞாபகம் வருது, ஐயோ இவங்களை விட்டுட்டோமே, இவங்களை விட்டுட்டா நமக்கு கீழே யார் இருக்க போறது? அடிமைகளே இருக்க மாட்டாங்களே, நமக்கு யார் வேலை செய்வா அப்படின்னு ஒரு எண்ணம். அப்பயும் பெருமையா தான் இருக்கிறான். கடைசியில் அவனுடைய முடிவு எந்த மாதிரி இருந்தது? சிவந்த சமுத்திரத்துல அவனுடைய முடிவு, அவனுடைய படைகளுடைய முடிவு அந்த மாதிரி தான் இருந்தது. நம்மளும் சில சமயம் அந்த மாதிரி இருக்கிறோம். எப்படி ஆண்டவர் எத்தனை தடவை சொன்னாலும் அந்த பெருமைன்றதுக்கு இடத்த கொடுத்துரும். அது நம்மளை கொஞ்சம் நம்மளை ஆராய்ச்சி பார்த்துக்கிட்டே இருக்கணும். உண்மையிலேயே நமக்குள்ள இருக்கா? எந்த இடத்துலயாவது நம்ம கொஞ்சம் பெருமை பாராட்டிட்டு இருக்கோமா? அது ஆவிக்குரிய பெருமையாவும் இருக்கும். நான் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கேன், அதெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கேன்னு ஒரு சாட்சியா சொல்றது வேற. ஆனா பெருமைன்றது அது இருதயத்துக்குள்ள இருந்து வரும். ஒரு சாட்சியா இப்ப நான் ஒரு சாட்சி சொல்றேன் அப்படின்னா அது மத்தவங்களை கட்டி எழுப்புறதுன்றது வேற. இப்ப உதாரணத்துக்கு நானே சொல்றேன், உங்ககிட்ட நான் அதை சொல்லியிருக்கேன், வேதத்தை இத்தனை தடவை நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது நான் நிறைய சாட்சிகளை கேட்டிருக்கேன். நான் இந்த சாட்சியை சொல்லும் பொழுது என்னுடைய ஒய்ஃபுடைய அம்மா மாமியார் அவங்க 6 தடவையோ 7 தடவையோ முடிச்சிட்டாங்க இந்த சாட்சியை கேட்டுட்டு. பைபிளை ஃபுல் டைமா முடிச்சிட்டாங்க. என்னுடைய ஒய்ஃபுடைய அப்பா அவர் நான் பிசினஸ் பண்றாரு. அந்த காலத்துல அவர் படிக்கல, எழுத்து கூட்டி தான் வாசிப்பார். இந்த சாட்சியை கேட்டதுக்கு அப்புறம் அவர் இப்ப 2வது ஒரு தடவை ஃபுல்லா பைபிளை முடிச்சுட்டு இப்ப 2வது தடவை போய்கிட்டு இருக்காரு. இப்போ ஒரு ஆத்மாவை கட்டி எழுப்புது இல்லையா? அப்படி நம்ம சொல்றதுன்றது வேற. இதே இதை நான் பெருமையா வச்சுக்கிட்டு ரொம்ப பெருமையா
போற இடத்துக்கெல்லாம் பெருமை பாராட்டிக்கிட்டு இவர் இத்தனை தடவை முடித்தார் அத்தனை தடவை முடித்தார்னு நினைச்சேன்னா அது வேற. சோ அப்ப சில ஆவிக்குரிய விஷயங்கள்ல தான் கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் என்ன செய்வோம், பெருமை பாராட்டுக்குரியவங்களா இருப்போம். இத்தனை மணி நேரம் நான் ஜெபிக்கிறேங்க அப்படின்றது நல்ல பழக்க வழக்கம் தான். ஆனா அது நமக்குள்ள என்ன ஆயிடக்கூடாது, ஒரு பெருமையா மாறிடக்கூடாது. நம்ம அப்படி பெருமையா இருக்கும் பொழுது தேவனே என்ன செய்வாரு, நமக்கு விரோதமா எதிர்த்து நிற்பார். சரி, பெருமை உள்ளவர்களுக்கு ஒரு உதாரணத்தை பார்த்தோம் இல்லையா, தாழ்மையா நடந்துகிட்டவருக்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போமே. என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்க. என்னாகமம் 12வது அதிகாரம் மோசேவை பத்தி நம்ம பார்க்கலாம். மோசேக்கு விரோதமா ஒரு குற்றச்சாட்டு வருது. மோசே எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. வைக்கிறது யாருன்னா மோசே கூட பிறந்த அண்ணனும் அக்காவும் தான். ஆரோனும் மிரியாமும் சேர்ந்துட்டு என்ன செய்யறாங்க, இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆனா மோட்டிவ் அது கிடையாது. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க, 2வது வசனம். கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரா, எங்களை கொண்டும் அவர் பேசினதிலேயோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோட்டிவ் இதுதான். எல்லாருமே என்ன பண்றாங்க, இப்ப தீர்க்கதரிசிகள் தான். மோசே ஒரு தீர்க்கதரிசி, மிரியாம் ஒரு தீர்க்கதரிசி, ஆரோனும் தீர்க்கதரிசி. எல்லாரு கூட ஆண்டவர் பேசுறாரு, அவங்க கூட பேசுறாங்க. ஆனா இவங்களுக்கு என்னன்னா, இருக்கிற 6 லட்சம் புருஷர்கள் அப்படின்னு கணக்கு வச்சாலும் நம்ம மினிமமா 30 லட்சம் ஜனங்கள் சொல்றோம். ஆனா அதுக்கு அதிகமா தான் இருந்திருப்பாங்க. அத்தனை பேரும் யாரு தலைவனா இருக்கிறது, அத்தனை பேருக்கும் மோசே மட்டும் தலைவனா இருக்கிறாரு. கர்த்தர் எங்க கிட்ட தான் பேசுறாரு பாருங்க, என்கிட்ட தான் பேசுறாரு. நேற்று நைட்டு கூட என்ன பண்ணாரு, என் கூட பேசினாரு அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதனால மோசே மேல வேற ஒரு குற்றச்சாட்டு மூலியமா ஆரம்பிக்கிறாங்க. மோசே இருக்கிற கல்யாணம் பார்த்தான்னு எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ என்ன பண்ணிட்டாரு, கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு வராங்க. ஆனா மோசே என்ன பண்ணல, அந்த இடத்துல எதிர்வாதமே வைக்கல. ஆனா கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, கேட்டாரு. 3 பேரையும் கூப்பிடுறாரு, நீங்க 3 பேர் என்ன பண்ணணும், ஆசிரியப்பு கூடார வாசல்ல நெல்லுங்கன்னு கூப்பிட்டு. ஒருத்தன் தீர்க்க தரிசியா இருந்தா அவனோட நான் சொப்பனத்துல பேசுவேன், தரிசனத்துல பேசுவேன். ஆனா என் தாசனாகிய மோசே வீட்டுல எங்கும் உண்மையுள்ளவன், அவனோட நான் எப்படி பேசிக்கிட்டு இருக்கேன், முகமுகமா பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க எப்படி அவனை துணிவா அவனை விரோதமா பேசலான்னு ஆண்டவருக்கே கோபம் மிரியாமுக்கு என்ன கொடுக்குறாரு, ஒரு தண்டனை கொடுக்கிறாரு. 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே குஷ்டரோகியா இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, இந்த இடத்துல மோசேவுடைய கேரக்டரையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. எவ்வளவு தாழ்மையா இருந்துகிட்டாரு. அவர் நினைச்சதா இவங்களை விட பெரிய தீர்க்கதரிசி அவர் தான் சொல்லியிருக்கலாம், மார்த்தட்டி சொல்லியிருக்கலாம், நான் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசின்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் பேசல. அவருக்கு பதிலா யார் பேசினது, தேவனே இறங்கி அவருக்காக பேசினார். சாட்சியும் கொடுக்கிறாரு, என் வீட்டில எங்கும் அவன் உண்மையுள்ளவனா இருக்கிறான்னு சாட்சி கொடுக்கிறாரு ஆண்டவர். நம்மளும் தாழ்மையா நடக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, இந்த விதமா சாட்சியை கொடுப்பார். அதே கிருபைய நமக்கும் கொடுப்பார். ஆனா பெருமையா நடந்துகிட்ட அந்த மிரியாமுக்கும் ஆரோனுக்கு என்னது, தண்டனை தான். மிரியாமுக்கு தண்டனை கிடைச்சது. 7 நாள் தண்டனையோட பாளையத்துக்கு புறம்பா இருந்தாங்க. அந்த நேரத்துல மோசையோட கேரக்டரையும் நம்ம பார்க்கும்போது அது வரைக்கும் அமைதியா இருந்தவர். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ஆண்டவர் சமூகத்துல போய் விழுந்து, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். பாருங்க, அவர் எவ்வளவு பெரிய தலைவர். அவரை எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்படுத்தினாங்க. எல்லாருக்கும் முன்னாடியும், அதுவும் திருமண வாழ்க்கையை வச்சு அசிங்கப்படுத்தி அவர் மேல பொறாமப்பட்டு இவங்க பெருமையா நடந்துக்கிட்டாங்க. ஆனா அவர் மிகுந்த தாழ்மையா இருந்துட்டு தன்னுடைய அக்கா இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சோடனே ஆண்டவர்கிட்ட என்ன பண்றாரு, கெஞ்சி பிரார்த்திக்கிறார். அதனாலதான் அவரால் தேவனோடு நடக்க முடிஞ்சது. அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட மோசையை போல இன்னைக்கு நீங்களும் நானும் தாழ்மையா நடந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் அவருக்கு கொடுத்த கிருபைகளை நமக்கும் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். இன்னொரு பெருமையா நடந்துகிட்டதுக்கு இன்னொரு உதாரணத்தை பார்ப்போமே. இந்த சாப்டரை நீங்க படிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம். உசியா ராஜாவை பத்தி போட்டிருக்கும். உசியா ராஜா, அதாவது அமத்சியா ராஜாவுடைய பையன். அமத்சியா ராஜான்றவர் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற விதமா ஆண்டவருக்கு பிரியமா நடந்தவருடைய பையன் தான் இந்த உசியா ராஜா. அவரை பத்தி அப்படியே யாராவது அந்த அதிகாரத்தை அப்படியே சாப்டர் படிங்க. உசியா ராஜாவாகிற போது 16 வயதாய் இருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாளான அவன் தாயின் பேர் எக்கோலியாள். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து. கவனிங்க, அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையா செஞ்சாரு. அவருடைய ஆரம்பத்தை பாருங்க, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற விதமா நடந்துகிட்டாரு. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சக்கியாவின் நாட்களிலே
தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் யப்னேயின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தருக்குள்ளும் பட்டணங்களை கட்டினான். பெலிஸ்தரையும் கூர்பாகாலிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலங்கொண்டான். உசியா எருசலேமிலே மூலை வாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்து கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேக ஆடு மாடுகளும் மலைகளிலேயும் வயல்வெளிகளிலேயும் பயிர்குடிகளும் திராட்சை தோட்டக்காரரும் உண்டாயிருந்தபடியினால் அவன் வனாந்திரத்திலே கோபுரங்களை கட்டி அநேக துறவுகளை வெட்டினான். அவன் வெள்ளாண்மை பிரியனாயிருந்தான். இவ்வளவும் ஆசீர்வாதம், அவருடைய ஆட்சியில இருந்த ஆசீர்வாதம். நிறைய பட்டணங்களை பிடிக்கிறாரு, கோபுரங்களை கட்டுறாரு, வெள்ளாண்மை பிரியரா இருந்து நிறைய விஷயங்களை அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வாசிங்க. உசியாவுக்கு யுத்த வீரரின் சேனையும் இருந்தது. அது சம்பிரதியாகிய ஏலினாலும் ஆதிக்கக்காரனாகிய மாசேயலினாலும் இலக்கம் பார்க்கப்பட்டபடியே ராஜாவின் பிரபுக்களில் ஒருவனாகிய அனனியாவின் கீழ் வகுப்பாய் சேவகம் பண்ண புறப்பட்டது. பராக்கிரமசாலிகளான வம்ச தலைவரின் தொகையெல்லாம் 2600. இவர்கள் கையின் கீழ் சத்துருக்களுக்கு விரோதமாக ராஜாவுக்கு துணை நிற்க பராக்கிரமத்தோடே யுத்தம் பண்ணுகிற 3,07,500 பேரான சேனை இருந்தது. இந்த சேனையில் உள்ளவைகள் எல்லாம் உசியா கேடகங்களையும் ஈட்டிகளையும் தலைசீராக்களையும் மார்க்கவசங்களையும் வில்லுகளையும் கல்லெறிகிற கவன்களையும் ஆயத்தப்படுத்தினார். கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த எந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு உண்டாயிற்று. அவன் பலப்பட்ட போது, இந்த வசனம் வரைக்கும் பாத்தீங்க இல்லையா, அவனுக்கு கிடைத்த அவனுடைய நிலங்கள்ல ஏற்பட்ட ஆசீர்வாதமும் அவனுடைய போர் வீரர்கள் அவங்களுக்குள்ள இருந்த ஆசீர்வாதமும் எந்திரங்களை உண்டாக்குற அளவுக்கு ரொம்ப டேலண்டா ஆண்டவர் அவரை வச்சிருந்தார், ஞானத்தினால நிரம்பி. இப்ப இதுக்கு அடுத்து என்ன நடந்ததுன்னு பாருங்க. இது வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவரா இருந்தவர், ஒரு நல்ல வெற்றியுள்ள வாழ்க்கையை பார்த்துட்டு இருந்தவர். கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் நம்மளும் பல சமயம் இந்த மாதிரி பல வெற்றிகளை பார்த்திருப்போம். இதுக்கப்புறம் வாசிங்க. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபங்காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். தூப பீடத்துல தூபம் காட்டுறது யாருடைய வேலை? ஆசாரியனுடைய வேலை. ஆனா இவன் என்ன பண்ணிட்டான், அவன் செய்யற எல்லாத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் நல்லா பலப்பட்டுட்டான். பாத்தீங்களா, இவ்வளவு தூரம் அவனை பத்தி டீட்டெயிலா எழுதப்பட்டிருக்குன்னா ஆண்டவர் சும்மா சாதாரணமா எழுதி வைக்கல, டீட்டெயிலா எழுதி வச்சிருக்கிறாரு அவன் என்னென்னலாம் பண்ணா அப்படின்னு. அவ்வளவு விஷயத்தை எழுதி வச்சதுக்கு அப்புறம் அவன் ரொம்ப பலப்பட்டதுக்கு அப்புறம் அவன் தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் என்னாச்சான், மேட்டிமையானதான். தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமா மீறுதல் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. வாசிங்க. தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசித்தான். ஆசாரியனாகிய அசரியா அவனோட கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலியாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போ, மீறுதல் செய்தீர். இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். ஆசாரியர்கள் சொல்றாங்க, இது நீங்க செய்யக்கூடாது ராஜா, நீங்க இதை என்ன பண்ணக்கூடாது, உங்க வேலை கிடையாது, இது ஆசாரியர்களுடைய வேலை, இதை நீங்க செய்யக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமாவது என்ன பண்ணிருக்கணும், அவரு தெரிஞ்சிருக்கணும். அவசரப்பட்டோமே அப்படின்ற ஒரு எண்ணமாவது வந்திருக்கணும். ஆனா அவர் என்ன பண்ணாரு பாருங்க. அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோட கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்தில் தூபம் பீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. சரி, போதும், டைம் ஆகுறதுனால நம்ம முடிச்சுக்கலாம். பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு மனிதன்
தேவனோட நெருங்கி இருந்த மனிதன். அவங்க அப்பா தேவனுக்கு பிரியமா இருந்தாரு, அவரை போலவே இவரும் தேவனுக்கு பிரியமா இருந்தாரு. அந்த பிரியத்தின் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டவரா இருந்தாரு. ஆனா அந்த ஆசீர்வாதம் ஒரு லிமிட்டை தொட்டதுக்கு அப்புறம் அவருக்கு கூட ஒரு மனமேட்டி வந்துருச்சு. அப்ப நம்ம வந்து தேவனோட இருக்கிறோம், கிட்ட இருக்கிறோம், அப்ப நம்ம என்ன வேணா செய்யலான்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அது நிமித்தம் அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, சர்ச்சுக்குள்ள போய் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, தூபம் காட்ட ஆரம்பிச்சிட்டாரு தேவாலயத்துல. ஆசாரியர்கள் மட்டுமே செய்யற வேலை. ஆனா ஆசாரியர்கள் வந்து சொல்றாங்க, ராஜாவாய உசியா நீங்க செய்யறது என்னது இல்ல, சரியில்லை, இப்படி நீங்க செய்யக்கூடாது, இது வந்து ஆசாரியர்கள் மட்டும்தான் செய்யணும், நீங்க இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அவர் அந்த நேரத்திலேயாவது மனம் திரும்பாம என்ன பண்ணிட்டாரு, கோவப்பட்டு அவங்களோட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. செய்யறது தப்பு, ஆனாலும் என்ன பண்றாரு, அந்த உணர்வு இல்லாம கோவப்பட்டு பேசுறாரு. ஆனா தேவன் நியாயாதிபதியா இருந்து என்ன பண்றாரு, அந்த பெருமைக்கு ஏற்ற தண்டனைய தேவனே கொடுக்கிறாரு. உடனே என்ன ஆயிடுச்சு, அவருடைய நெத்தியில ஒரு குஷ்டரோகம் வந்துருச்சு. வசனம் நீங்க அடுத்தடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். அவர் சாகுற வரைக்கும் தனி வீட்டுலதான் இருந்தாராம். ஒழுங்கா இருந்திருந்தா தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிச்சுட்டு, அது அவ்வளவு டீட்டெயிலா போட்டுருப்பாருங்க, என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னு. அது எல்லாத்தையும் அவர் அனுபவிக்கிறத விட்டுவிட்டு அவர் சாகுற தருணத்துல எப்படி இருந்தாருன்னா தனிமையான ஒரு வீட்டுலதான் இருந்து கடைசியில அப்படி இருந்து இறந்துட்டார். இப்ப பெருமை பாத்தீங்களா, நம்ம சாதாரணமா எடுத்துக்கிற கூடாது. நமக்குள்ள அந்த பெருமை இருக்கா அப்படின்றத ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப வெற்றியின் முதல் படி அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, தோல்வி. நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல, தோல்வியே வெற்றியின் முதல் படி அப்படின்னு. இன்னொரு விதத்திலையும் சொல்லலாம், பெருமைக்கு முதல் படி எதுன்னா வெற்றி. வெற்றியை பெற்றுக்கொண்டே இருக்கும் பொழுது அது நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், பெருமைக்கு நேராகவும் கொண்டு போக ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யணும், எல்லா நேரத்திலையும் தாழ்மையா இருக்க கற்றுக்கொள்ளணும். நமக்கு கிடைக்கிற வெற்றியெல்லாம் யார் கொடுக்கிறது, நம்முடைய சுய பலத்துல கிடைச்சதா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறது தான் அந்த வெற்றியெல்லாம். நமக்கு கொடுக்கிற தாளந்துகளா இருக்கட்டும், எல்லாமே பரத்துல இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டதுதான். அப்ப வெற்றியை யாருக்கு சமர்ப்பிக்கணும், தேவனுக்கு சமர்ப்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள அந்த தாழ்மைன்ற எண்ணம் இருக்கும். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபையை கொடுப்பாரு. எல்லாவற்றுக்கும் மேல நம்ம ஒரு உதாரணத்தை பார்க்கணும்னா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆவது வசனம் வரைக்கும் அதையும் வாசித்துருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் முடியும். இவர் தான் தாழ்மை அப்படின்னாலே இவரை தான் சொல்லணும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராய். இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு, பரலோகத்துல இருந்தாரு. எப்படிப்பட்டவரா இருந்தாரு, செல்ல பிள்ளையா இருந்தாரு, தேவனுக்கு சமமா இருந்தார். அப்ப அவருக்கு அங்க ஆராதனை நடந்திருக்குமா, நடந்திருக்காதா, அவருக்கு அங்க கனம் கிடைச்சிருக்குமா, கிடைச்சிருக்காதா, மகிமையோட இருந்திருப்பாரா, இருக்க மாட்டாரா, எல்லாமே இருந்துச்சு. ஆனாலும் நீங்களும் நானும் அழிந்து போகக்கூடாது, பாவத்தில் அழிஞ்சு போகக்கூடாதுன்றதுக்காண்டி எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் கொள்ளையாடின பொருளா எண்ணாம, அந்த வசனத்தை போடுங்க, எல்லாத்தையும் கொள்ளையாடின பொருளா எண்ணாம தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவருக்கு அது வந்து அவசியமே இருந்திருக்காது, அவர் என்ன வேணா பண்ணிருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவ்வளவு பெரிய ஆண்டவர் தன்னை தாழ்த்தி மனுஷ ரூபத்தை எடுத்து நமக்காக இறங்கி வந்தாராம். இன்னைக்கு நம்ம சின்ன விஷயத்துக்கு கூட இறங்கி போறதுக்கு கஷ்டப்படுறோம். ஒரு சின்ன சின்ன காரியங்கள் கூட அவன் பெரியவனா நான் பெரியவனான்னு பாக்குறோம். கொஞ்சம் நமக்கு நல்ல ஆண்டவர் தாளந்து கொடுத்தாருன்னா கூட ஆப்போசிட்ல இருக்கிற ஏளனமா தான் பாக்குறது உண்டா இல்லையா. முக்கியமா ஊழியர்களுக்கும் இது இருக்கும். நம்ம பெரிய ஆளு, அவர் வந்து சின்ன ஆளு, நம்ம மேல பெரிய அபிஷேகம் இருக்கு, அவர் மேல குட்டியூண்டு அபிஷேகம் இருக்குன்னு அப்படி அப்படி கண்ணை பார்த்தாலே நமக்கே தெரியும், அப்படி மேட்டுமையான கண்ணா பாக்குறது. சோ இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அவ்வளவு பெரிய ஆண்டவரை என்ன பண்ணாரு, அவ்வளவு பெரிய பொசிஷனை விட்டுட்டு கீழே இறங்கி வந்து என்ன பண்ணாரா, அதுக்கு அடுத்த வசனங்கள்லாம் பாருங்க எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினாருன்னு. காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த சிலுவையின் மரணம் பாத்தீங்களா, அது ரொம்ப மோசமான மரணம். ஒரு பக்கம் பிசிக்கலா அடி அடி அடின்னு வெளுத்து விட்டுருவாங்க. அடி வாங்கியே என்ன பண்ணிடும், பாதி உயிர் போயிடும். உடம்பெல்லாம் அடி இருக்கும்,
சிலுவையில தொங்கணும், எல்லாவற்றுக்கும் மேல ஆல்மோஸ்ட் ட்ரெஸ் இருக்காது. புரியுது உங்களுக்கு? நமக்கு சிலுவையில காமிக்கும் போது ஏதோ ட்ரெஸ்ஸோட காமிக்கிறாங்க, ஆல்மோஸ்ட் எதுவுமே இருக்காது. அவ்வளோ பெரிய ஆண்டவர், தேவாதி தேவன், கடவுளுக்கு தேவனுக்கு ஈக்குவலா இருந்த இயேசு உங்களுக்காக எனக்காக எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினார்னு பாருங்களேன். அந்த அளவுக்கு ஆண்டவர் இறங்கி வந்தார். இந்த பூமிக்கு மனுஷனா வந்தது மட்டும் இல்ல, அதுக்கும் கீழே இறங்கி போய் தன்னுடைய மானத்தையும் நமக்காக என்ன செஞ்சாரு? கொடுத்தார். நம்ம டிவியில பாக்குறது, இந்த போட்டோல பாக்குறதெல்லாம் எல்லாம் நம்ம ஒரு காட்சியில பார்க்கணுன்றதுக்காண்டி. ஆனா அதை விட மோசமா அவர் உடம்பெல்லாம் காயங்கள், காயம் இல்லாத இடம் இல்ல. அதான் ஒரு சொட்டு ரத்தம் கூட என்ன இல்ல அவர்கிட்ட கடைசியா இல்ல. தண்ணி உடம்புல தண்ணி இருக்குன்றாங்க இல்லையா, அது கூட என்ன பண்ணுச்சு? வெளியே வந்துச்சு. அப்ப அந்த உருவத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், எந்த அளவுக்கு ஆண்டவர் தன்னை தாழ்த்தினார்னு. அவ்வளவு பெரிய ஆண்டவரே நமக்காக தாழ்த்தும் போது நம்ம தாழ்ந்து போறது தவறு ஒண்ணு கிடையாது, அப்படித்தானே? ஆண்டவர் என்ன பண்றாரு? அதைத்தான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். அதனாலதான் தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபையை கொடுக்கிறார். ஏன்னா அவரே தாழ்ந்து வந்தார். தாழ்ந்து வந்தவர்களுக்கு அவர் கிருபையை கொடுக்கிறாரு. இன்னைக்கு பல சமயங்கள்ல நம்மள என்ன செய்யறோம்? அந்த தாழ்மையோட இருக்கிறதுக்கு முடியறது இல்ல. முக்கியமா கிறிஸ்தவர்கள் எடுத்து வாசிங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 9-13 வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அந்த உவமைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதுதான். பரிசேயனும் ஒரு ஆயக்காரனும் எங்க போறாங்க? 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷனைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இல்லாததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாய் இரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றான். அப்ப பாருங்க, பரிசேயன், ஆயக்காரன். இந்த பரிசேயன்றது யாருன்னா அவங்க ஒரு செட் ஆஃப் குரூப். சரி, இப்ப பரிசேயன்றவங்க வந்து ரொம்ப தன்னுடைய நீதியை, சுய நீதியை ரொம்ப நம்புறவங்க. அப்படியே அந்த லா இருக்கு இல்லையா, அந்த கர்த்தருடைய கட்டளைகள் அதெல்லாம் அப்படியே கடைபிடிக்கணும், எழுத்து மாறாம கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் யாரு? இந்த பரிசேயர் கூட்டம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆயக்காரன். ஆயக்காரன்னா யாரு? அவங்க வந்து வரி வசூல் செய்யறவங்க. வரி வசூல் செய்யறவங்கன்னா அந்த பீரியட்ல வந்து தான் சொந்த ஜனங்க கிட்டயே வரி வந்து அதிகமா வசூலிக்கிறாங்க, அதாவது ரோமர்களுடைய கட்டளைப்படி. சோ அதனால மக்கள் வந்து அவங்கள அதிகமா வெறுக்கத்தான் செய்வாங்க. இயேசுவின் 12 சீசர்கள்ல யாரு ஆயக்காரனா இருந்தது? மத்தேயு. மத்தேயுவோட ஹிஸ்டரி படிச்சீங்கன்னா அதிகமா வெறுக்கப்பட்ட சீசன், ஜனங்களால அதிகமா வெறுக்கப்பட்ட சீசன் யாருன்னா மத்தேயு தான். ஏன்னா அவர் தன்னுடைய சொந்த ஜனங்க கிட்டயே அவங்களுடைய சக்திக்கு மிஞ்சி என்ன பண்ணிட்டு இருந்தாரு? வரி வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சரி, ஓகே. இப்படி அவங்களுக்குள்ள நிறைய குற்ற உணர்ச்சிகள் இருக்கும். ஏன்னா அவங்க சேர்த்து வைக்கிற, அவங்க வந்து செல்வந்தரா தான் இருப்பாங்க. அந்த ஆயக்காரர்கள் வந்து செல்வந்தர்கள், பயங்கர செல்வந்தர்கள். உங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு ஆயக்காரன் யாரு? சகேயு. பயங்கர செல்வந்தனா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் நிறைய கமிஷன் போகும். அதை வச்சு அவங்களுக்கு கவர்மெண்டே அவங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்துரும்? வீடு எல்லாம் கொடுத்துரும். இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் செய்யறாங்க இல்லையா, அது மாதிரி அந்த காலத்துல அதெல்லாம் இருந்தது. ரோம அரசாங்கத்துல அவங்களுக்குன்னு தனியா போர் சேவகரை கொடுத்துருவாங்க. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறவர் தான் யாரு? அந்த ஆயக்காரர். ஆனா பரிசேயனுடைய ஜெபத்தை பாருங்க. ஆண்டவரே, நாங்க பரிகாரர், அப்புறம் இந்த ஆயக்கார மாதிரியெல்லாம், நான் பாவிகள் மாதிரியெல்லாம் நான் இல்ல. நான் என்ன பண்றேன்? வாரத்துல 2 நாள் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்றேன், நைட் எல்லாம் ஜெபம் பண்றேன், அந்த ஜெபத்துக்கு போறேன், இந்த ஜெபத்துக்கு போறேன், என்னுடைய சொத்துல எல்லாம் தசம பாகத்தெல்லாம் கரெக்டா கொடுத்துடுறேன். அதனால ஆண்டவரே என்னை வந்து ஏத்துக்கோங்க அப்படின்ட்டு அவன் வரான். ஆனா இந்த பாவியான மனுஷனை பாருங்க, அவன் வானத்துக்கு கூட தலையை நிம்முற கூட அவன் என்ன பண்றான்? துணிவு வரல. ஐயோ, நான் ஒரு பாவியே, நான் வந்து என் சொந்த ஜனங்க கிட்டயே இவ்வளவு பணத்தை நான் வாங்கிக்கிட்டு இருக்கேனே, இதன் மூலியமா வர சொத்துக்கள்ல பாவமான வாழ்க்கை வாழ்றேனேன்னு அவன் என்ன பண்றான்? அப்படியே துணிவு வரல, அப்படி நிமிர்ந்து பார்க்க துணிவு வரல. ஆண்டவர் முன்னாடி தன்னை தாழ்த்துறான். ஆண்டவரே, பாவியாகி என் மேல கிருபையாயிரும் நெஞ்சில போட்டு அடிக்கிறானா. அப்படின்னா எந்த அளவுக்கு உணர்ந்திருப்பான்னு பாருங்க. அவன் பாவின்னு தெரியுது அவனுக்கு. அப்ப ஆண்டவர் பாக்குறாரு, இவங்க 2 பேரையும் பாக்குறாரு. அவன் சட்ட திட்டத்தின்படி கரெக்டா இருக்கான், அவன் ஒரு பாவம் செய்யாம கரெக்டா தான் இருக்கிறான். ஆனா தேவனுடைய பார்வையை பாருங்க, அந்த இடத்துல அவனுக்கு ஒரு பெருமை இருக்கு.
நான் வாரத்துல இத்தனை தடவை உபவாசம் போடுறேன், இவ்வளவு லட்சங்களை நான் என்ன பண்றேன், சர்ச்சுக்கு கொடுக்குறேன், அந்த ஊழியத்துக்கு கொடுக்குறேன், இந்த ஊழியத்துக்கு கொடுக்குறேன், அவங்களுக்கு பெருமை தான் இருந்துச்சு. கொடுக்கறது தப்பு இல்ல, உபவாசம் இருக்கிறது தப்பு இல்ல, அப்படி பைபிள் சொல்லல. ஆனா அது பெருமையா மாறுது பாருங்க. அந்த நேரத்துலதான் ஆண்டவர் அதை நீதியா பாக்குறதே கிடையாது. நான் பெருமையோட இருக்கும்போது அது ஆண்டவர் அதை நீதியா பாக்குறது இல்ல. ஆனா இவன் ஒண்ணுமே இல்ல, ஆனாலும் தன்னை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் அவனை தான் நீதிமானா பாக்குறார். தன்னை உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுறான், தன்னை தாழ்த்துறவன் உயர்த்தப்படுறான். ஒருவேளை நம்மளையும் அறியாம நமக்குள்ள இந்த பெருமைன்றது இருந்துச்சுன்னா இன்னைக்கே ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணிரும். ஏன்னா சம்டைம்ஸ் நமக்கு தெரியாது. அந்த மேட்டிமையான கண் அதெல்லாம் ஆண்டவருக்கு அருவருப்பான ஒரு விஷயம். தன்னை பெரிய ஆளா நினைச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஆளை நீங்க சின்ன மட்டுப்படுத்தி பார்த்தீங்கன்னாலே அது நீங்க வெளியே சொல்லணும்னு அவசியம் கிடையாது. தேவன் இருதயத்தை பாக்குறவரு. நம்மளை விட அவர் பெரியவரா அப்படின்னு நினைச்சிட்டோம்னாலே என்னது போச்சு. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களை நீங்களே ஆராய்ஞ்சு பார்க்கணும். இப்ப நம்ம எப்பயும் சொல்றதுதான், தேவனாகிய கர்த்தர் நமக்குள்ள வாசம் பண்றார், பிதாவாகிய தேவன் நமக்குள்ள இருக்கிறார், இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:16, 1 கொரிந்தியர் 6:19, 2 கொரிந்தியர் 6:16, யோவான் 14:23, யோவான் 17:21-23, ரோமர் 8:11, 1 கொரிந்தியர் 3:16. இந்த வசனங்கள்லாம் பாத்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறாரு. நம்மள தேவனுடைய ஆலயமா பாத்துக்கிட்டு இருக்காரு அவரு. இப்ப தேவன் நமக்குள்ள இருக்கிறாருன்னா அவரு பெருமைக்கு எதிர்த்து நிக்கிறவரா இருக்கிறார். அந்த தேவன் தான் நமக்குள்ள இருக்கிறாரு. இப்ப பெருமைக்கு அவர் என்ன செய்ய மாட்டாரு, இடத்தை கொடுக்க மாட்டாரு. யாக்கோபு 4:6 பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் பெருமைக்கு எதிர்த்து நிக்கிறவரா இருக்கிறார். யோவான் 13:14-15 பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தன்னவே தாழ்த்தி வந்தார். அந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ளதான் இருக்கிறார். சகரியா 4:5 பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் கிருபை கொடுக்கிறவரா இருக்கிறார். அவங்க 3 பேரும் திருத்துவ தேவனாய கர்த்தர் ஒருவராய் நமக்குள்ள வாசம் பண்றதுனால நம்மளாலேயும் அந்த பெருமைக்கு எதிர்த்து நிக்க முடியும், தாழ்மையோடு இருக்க முடியும், அந்த கிருபையையும் ஈஸியா பெற்றுக்கொள்ள முடியும். பொழுதும் கண்களை மூடி ஜெபிப்போம். இந்த நேரத்துல நம்ம இந்த காரியத்துக்காக ஒரு 2 நிமிடம் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எனக்குள்ள இந்த பெருமை இருந்துச்சுன்னா என்ன மன்னிங்க, ஆவிக்குரிய பெருமை இருந்ததுன்னா என்ன மன்னிங்க. ஏன்னா இந்த சந்தர்ப்பம் மறுபடியும் கிடைக்குமான்னு தெரியாது. பெருமைகளை எனக்கு மன்னிங்க ஆண்டவரே. அந்த தாழ்மையோடு இருக்கிற இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. அந்த தாழ்மையை எனக்கு தாங்க ஆண்டவரே. நீங்க பரலோகத்துல எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கலாம், ஆனா என்ன மீட்கிறதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தீங்க. உங்க மகிமையை விட்டுட்டு வந்தீங்க, உங்க கனத்தை விட்டுட்டு வந்தீங்க, உங்க பொசிஷனை விட்டுட்டு வந்தீங்க ஆண்டவரே. என்ன மீட்டுக் கொள்வதற்காக எனக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை நீங்க சிலுவையில ஏத்துக்கிட்டீங்க ஆண்டவரே. எனக்காக அடிபட்டீங்க, எனக்காக துப்பப்பட்டீங்க, எனக்காக ரோம சேவகர்கள் கிட்ட எல்லாம் உங்க கடைசி சொட்டு ரத்தம் சிந்தப்படுற அளவுக்கு ஆண்டவரை பாடுபட்டீங்க ஆண்டவரே. ஏறக்குறைய ட்ரெஸ்ஸே இல்லாம தானே ஆண்டவரே எனக்காக நீங்க சிலுவையில உங்க மானத்தை இழந்தீங்க ஆண்டவரே. அவ்வளவு பெரிய ஆண்டவர் நீங்க உங்களை தாழ்த்தி இருந்தா ஆண்டவரே, நான் எவ்வளவு தாழ்த்தணும், என்ன நான் எவ்வளவு தாழ்த்தணும் ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே எனக்குள்ளேயும் அந்த பெருமை இருந்திருந்தா ஆண்டவரே ரத்தத்தால் எங்களை கழுவுங்க. 1 யோவான் 1:7 சொல்லுதே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும் ஆண்டவரே வசனம் சொல்லுதே ஆண்டவரே. உங்களுடைய வசனத்தின்படி ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தால் ஆண்டவரே என்னை கழுவுங்க. உங்களுடைய நாமத்தினால் ஆண்டவரே எங்களை கழுவுங்க ஆண்டவரே. இந்த பெருமையின் வேறு ஆண்டவரே எங்க இருதயத்துக்குள்ள எந்த மூலையில இருந்தாலும் ஆண்டவரே அது இப்பொழுதே ஆண்டவரே நீங்கட்டும் அப்பா. எங்களுக்கு தாழ்மையுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே. நாங்க ஒருவேளை யாருக்காவது ஆண்டவரே இந்த பெருமை நிமித்தம் ஆண்டவரை தீங்கு செய்திருந்தாலோ அல்லது தீமையை நினைச்சிருந்தா கூட அந்த பாவத்தை எங்களுக்கு மன்னிங்கப்பா. மனிதன் எதிர்த்து நின்றாலே அந்த காரியத்தை தாங்க முடியாதே. அப்படி இருக்கும்போது தேவன் ஒரு மனிதனுக்கு விரோதமா எதிர்த்து நின்றா ஆண்டவரே அதை நிச்சயமா எங்களால தாங்க முடியாதுப்பா. இந்த பெருமையை எங்களை விட்டு நீக்கி போடுங்க. தாழ்மையை தாங்க ஆண்டவரே, தாழ்மையுள்ள இருதயத்தை தாங்க. அந்த நிமித்தம் ஆண்டவரே நாங்க உங்க கிருபையை அளவில்லாமல் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க.